நாகர்கோவிலில் குட்கா வழக்கில் விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் உயிரிழப்பின் மர்மம் விலகுமா? குட்கா வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டவரை ஜாமீனில் எடுக்க முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தாமரைக்குளம் காவல் நிலைய போலீசாரே காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான சபரிவர்மன். மாற்றுத்திறனாளியான இவருக்கு ஆனந்தவள்ளி என்பவருடன் திருமணமாகி 4 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. குடும்ப வாழ்வாதாரத்திற்காக பெட்டிக்கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். 200 கிராம் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கடந்த 9ஆம் தேதி சபரிவர்மன் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அன்றைய தினமே அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கிளை சிறையில் இருந்த அவர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இதுகுறித்து சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்குறாய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணை கைதியாக சிறையில் இருந்த சபரிவர்மன் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எனவே உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்தன்று தனது சொந்த பயன்பாட்டிற்காக 4 பாக்கெட் குட்கா பொருட்களை மட்டுமே சபரிவர்மன் வைத்திருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் கடையில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தாமரைக்குளம் போலீசார் சபரிவர்மனிடம் 25,000 ரூபாய் பணமும் 10 பாக்கெட் சிகரெட்டும் கேட்டு நிர்பந்தித்ததாக கூறியுள்ளனர். அதை தர மறுத்ததால் குட்கா வழக்கில் சிறை வைத்துள்ளதாக குடும்பத்தினர் சாடியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜாமீனில் வெளியே எடுப்பது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்த போது நன்றாக இருந்த இளைஞர் 2 நாட்களில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக கூறுவதில் மர்மம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி குடும்பத்தினர் போராட்டத்தில் இறங்கினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்களுக்கு ஆறுதல் கூறிய அவர் இளைஞர் மரணத்தில் தவறு ஏற்பட்டிருந்தால் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். காலத்து சொல்லுவாங்க, ஒரு ஆள் சொல்லுவாங்க ஜெயில இருந்தே அவங்க இறந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜெயில என்ன லாக்கா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க. என்னன்னு தெரியல, அடிச்சாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. நல்லா இருந்த ஆளு எப்படி சார் இறப்பாரு? எப்படி இறப்பாரு? 35 வயசுதான் ஆகுது, 34 வயசுதான் ஆகுது. எப்படி இறப்பாரு? அவரோட பேர் சபரிவர்மன். அப்ப லாக்அப்ல ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெளிவா தெரியும். அவர் இறந்ததுக்கு நியாயம் வேணும். அவர் உசுறு எப்ப போச்சு, எதனால போச்சு, எப்படி போச்சு எல்லாம் தெரியும். இந்த கையை அடிச்சு அப்படியே ஒடிச்சு கரையேன்னு இருக்கு. அந்த கை ஊரா மண்டையில அடிச்சு கீழே பின்னாடி பார்ப்போம்னு அடிச்சு காமிக்காங்க. பூரா ரத்தம் ஒழுகுது. இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். இது அவங்க என்ன சொல்றாங்க, தானா கீழே விழுந்தா எப்படி சார் இவ்வளோ அளவுக்கு அடி விழுவோம்? இவ்வளோ தூரத்துக்கு அடி விழுவ அவசியமே இல்லையே. அவர் என்ன சார் அப்படி குத்தம் செஞ்சுட்டாரு? அது சார் இவங்க இன்னைக்கு காலையில கூப்பிட்டு வரும்போது இறந்தோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க இறக்க கிடையாது. இவங்களை இறக்க அடிச்சு 2 நாள் ஆச்சு. பூரா கருப்பா இருக்கு. நாங்களும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், தூக்கியிருக்கோம். இந்த கருப்பு எங்கேயுமே வந்தது கிடையாது. இந்த பயலுக்கு அவ்வளோ கருப்பா இருக்கு. நாங்கள் என்ன வைக்கோம்? இன்னைக்கு காலையில இறந்தாங்க. ஜெயிலேருந்து வெளியே வரும்போது அப்போ கூட்டு வந்துருக்கணும். அந்த கூட்டு வரும்போது நடந்து வராரா இல்லை உங்க தீட்டு வராங்களான்னு எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் காமிக்கணும். இதற்கிடையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட்கா வழக்கில் சிறையிலிருந்த விசாரணை கைதி திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியதால் மர்மம் விலகுமா?